அந்த போஸ்ட் போடும்போது அவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ் வரும்போது அப்படின்னா அவ்வளோ பெண்களுக்கு அவ்வளோ பாதிக்கப்பட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ அதை கேட்கும்போது வந்து நம்ம வந்து சரி ஒரு போஸ்ட் போட்டுமே அதுக்கப்புறம் என்ன? ஏன்னா இவ்வளோ பேர் வந்து நம்மளை வந்து எஸ் எங்களுக்கும் நடந்திருக்க சொல்லும் போது அது வந்து ஒரு எனக்கே ஒரு மாதிரி ஒரு எமோஷனல் ஆயிடுச்சு. பிகாஸ் இவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்களே அதை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி மாற்ற போகிறோம், எங்கே ஆரம்பிக்க போகிறோம்? ஏன்னா அவ்வளோ பெரிய இது ஒரு சப்ஜெக்ட், இது ஒரு சின்ன ஒரு குடிப்பட சின்ன சப்ஜெக்ட் இல்லை அது. அப்படி பார்க்கும்போது தான் நான் ஒரு 7 நாளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-10 நாளுக்கு வந்து நான் ஒன்றுமே சொல்லவே இல்லை சோஷியல் மீடியாவில். ஏன்னா வந்து நான் நிறைய லாயர்ஸ் கிட்ட போயிட்டு இதெல்லாம் கேட்டு என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், என்ன வந்தால் ஒரு ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக என்ன யோசிக்கிற கூட ஒரு விஷயம் பார்த்தோன்னா, அதனால தான் இந்த சேஃப் சக்தி கேம்பெயின் நாங்கள் ஆரம்பித்தோம். சேஃப் சக்தி கேம்பெயினா பேர்லேயே இருக்குது, சக்திங்கிறது நம்ம பெண்கள், அதை நம்ம தான் காப்பாற்றணும். சக்திங்கிறது எதுக்கு நான் வந்து சேஃப் சக்தி என்னென்னு சொல்கிறேன்னா, நம்ம 2 விஷயம் மட்டும் தான் கேட்டுட்ருக்கோம் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து மகிழா கோர்ஸ் வந்து ஜாஸ்தி தேவை. அதாவது ஒரு மேஜிஸ்ட்ரேட் லெவல்லையும் தாலுக் லெவல்லையும் எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மயிலா கோட் தேவை. அப்போ தான் வந்து கோர்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் தான் வந்து பெண்களுக்கும் ஒரு சேஃப்டி கிடைக்கும், ஒரு தைரியமும் கிடைக்கும் போய் அவங்களோட பிரச்சனையை போய் பேசுகிறதுக்கு. செகண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து நம்மளுக்கு தீர்ப்பு தேவை. ஏன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா வந்து அவங்க ஒரு 2.5 வருஷமோ ஒரு 3 வருஷமோ இதே விஷயத்த வந்து திருப்பி வாழ முடியாது. ஏன்னா அவங்களோட நிலைமை என்ன ஆகும், அவங்களோட மென்டல் ஸ்டெபிலிட்டி என்ன ஆகும், அது வந்து அது இன்னும் கூட கஷ்டம். அதை பற்றியே யோசிச்சு வாழ்கிறதுக்கு. அதுக்கு தான் வந்து நம்ம 6 மாதம் டைம் கேட்டிருக்கோம். ஸோ 6 மாதத்துக்குள்ளே வந்து நீங்கள் தீர்ப்பை தயவு செஞ்சு கொள்ளுங்கள். ஸோ இந்த 2 மேட்டர் தான் நாங்கள் கேட்டிருக்கோம். இதுதான் வந்து சேஃப் சக்தி. அதோட கேம்பெயின் வந்து நம்ம கண்டிப்பாக பெட்டிஷனாக வந்து சிக்னேச்சர் வாங்கணும். அந்த சிக்னேச்சர் பண்ணுற அன்றைக்கி தான் வந்து நம்ம உமன்ஸ் டே March 8 அன்றைக்கி உமன்ஸ் டே அன்றைக்கி we are doing a petition signing 9 AM to 6 PM ராஜரத்னம் ஸ்டேடியமில் வந்து சேஃப் சக்தி கேம்பெயின்காக நாங்கள் வந்து சிக்னேச்சர்ஸ் வாங்கிட்டு இருக்கோம். இந்த லா வந்து நம்ம நடிகர்களுக்கு மட்டும் வந்து அப்ளை ஆகாது. இந்த லாங்கிறது வந்து எல்லா பெண்களுக்கும் அப்ளை ஆகிற ஒரு விஷயம். அதனால வந்து எல்லாரும் அவங்க சப்போர்ட் பண்ணால் நல்லது. அப்படி இல்லாட்டி கூட ஐ நீட் தி சப்போர்ட் ஆஃப் விமன் ஹூ ஆர் ஸ்டாண்டிங் அப் ஃபார் திஸ் காஸ். ஃபர்ஸ்ட் இது மாற்றினா தான் வந்து ஒரு பயம் வரும் ஆண்களுக்கு. பிகாஸ் இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலாக ஸ்டாட்டிஸ்டிக்கை பார்த்தீங்கன்னா வந்து கன்விக்ஷன் ரேட் வந்து 5% தான் இருக்குது. அது ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி மயிலா கோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கன்விக்ஷன் ரேட்டும் ஜாஸ்தி போகும். கன்விக்ஷன் ஜாஸ்தி போனால் ஆண்கள் திருப்பி யோசிப்பாங்க, இந்த மாதிரி தப்பு பண்ணால் கண்டிப்பாக நம்மளுக்கு தண்டனை உண்டு, பண்ணணுமா வேண்டாமா, அது ஒரு அட்லீஸ்ட் ஒரு அந்த தாட் ப்ராசஸாவது வரும். அதுக்காக தான் நம்ம இது பண்ணி ஆகணும். பாவனை விஷயம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து 2 நாளுக்கு அப்புறம் எனக்கு நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த மேட்டர் நடந்துச்சு. அந்த மேட்டர் போடுற உடனே வந்து நான் 2 நாள் கழிச்சு நம்ம ட்விட்டரில் போடுறேன். அந்த வீக்கெண்ட் நடந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ அதான் சொல்கிறேன், இது வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு காலிங்கா இல்லாட்டி வந்து இதுதான் உன் வலின்னு சொல்லிட்டு ஒரு காட்டுறாங்களா இல்லாட்டி, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் பாயிண்ட் வந்துருச்சு. ஏன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதா, இவ்வளோ கதை கேட்குறோம், ரித்திகா கதை கேட்குறோம், ஹாசினி கதை கேட்குறோம், இதெல்லாம் என்ன எங்கே போய் முடிய போகுது? நம்ம மனுஷங்களே மாறிட்டாங்களே, மனுஷன் வந்து மிருகனாக மாறிட்டாங்க. ஸோ அதை நம்ம மாற்றணும் இல்லையா? அது மாற்றணும்னா எப்படி நம்ம முன்னேறுவோம், எப்போ நம்ம நாடு முன்னேறுவோம்? ஸோ ஓகே, நம்ம உடனே வந்து நம்ம போய் சென்ட்ரல் கவர்மெண்ட் குரூப் கேட்க முடியாது, நடக்காது. ஏன்னா இவ்வளோ பெண்கள் போராடிட்டு இருக்காங்க இவ்வளோ வருஷமா. அதுக்கு எவ்வளோ ஸ்லோவாக நடக்குமோ அதான் நடக்கும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்டேட் வரைக்கும் பேச முடியும். மினிமம் அட்லீஸ்ட் 7 years. பிகாஸ் என்ன கேட்டினா ஆக்சுவலாக வந்து எனக்கு தூக்கு தண்டனை நான் கேட்பேன். பட் வந்து ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் சொல்லிட்டு அவங்க நிப்பாட்டி விட்டுருவாங்க. ஸோ அவங்க வந்து விடமாட்டாங்க. ஆக்சுவலாக வந்து தூக்கு தண்டனை போடணும். இந்த மாதிரி குழந்தைங்களை வந்து ரேப் பண்ணி கொள்றதுலாம் வந்து தூக்கு தண்டனை பேசவே கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ கொடுமையான ஒரு தண்டனை தர முடியும். பட் நம்ம நாட்டில் அது நடக்காது. ஏன்னா நம்ம நாட்டில் லாஸ் இருக்குது, ஹியூமன் வயலேஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காது. ஸோ நம்ம அதிகபட்சம் வந்து கேட்குறது வந்து ஒரு 7 வருஷத்துக்கு மினிமம். 3வது பெண்காக இல்லை, நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க பெண்காகவே பண்ணுங்கள். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு தங்கச்சி இருக்கும், ஒரு அக்கா இருக்கும், ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்களுக்காக நீங்கள் போங்க. அவங்களுக்காக வந்து இந்த சைன் பண்ணுங்கள். அவங்களுக்கு நீங்கள் வந்து வெளி வீட்டுக்கே போக தேவையில்லை, உங்கள் வீட்டில் இருக்க பெண்களே நீங்கள் பாதுகாக்க, அதுவே போதும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து சைன் பண்ணி போனீங்கன்னா இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். இதுக்கப்புறம் நிறைய இருக்குது. It's just a first step.